நீங்க பேசும்போது குறிப்பிட்டீங்க, இந்த மாரி கரூர் சம்பவத்திற்கு நாங்க வந்து சிபிஐ என்கொயரி கேட்டிருந்தோம். இப்போ வந்திருக்கு. ரொம்ப மகிழ்ச்சின்னு சொன்னீங்க. இப்போ இந்த கரூர் சம்பவத்தை பயன்படுத்தி விஜயை தன் பக்கம் இழுப்பதற்காக பாஜக முயல்கிறது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இது என்னங்க குற்றமான்னு இது? இல்ல என்னங்க கொலை அதாவது குத்தமா இல்ல பண்ணிட்டோம் நாங்க? அதாவது அவரு ஏங்க இல்ல கிட்னிய திருடி என்ன என்ன இந்த திமுக அரசு கிட்னிய திருடி, அதுவும் யார் திமுக அரசு கூட இல்ல, திமுக அரசுல இருக்கக்கூடிய எம்எல்ஏ ம். கதிரவன் அவர்கள் அவரோட மருத்துவமனையில கிட்னி திருட்டு நடந்திருக்கு. அந்த கிட்னி திருட்டு நடந்தது மட்டும் இல்லாம எல்லாமே வந்து ஏழை எளிய மக்கள் அதாவது மக்கள் வந்து தன்னுடைய குரலை கூட வெளியில கொண்டு வர முடியாத ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நடக்கக்கூடிய கொடுமைகள் தான் இந்த திமுக அரசுல ஜாஸ்தியா இருக்கு. அந்த கிட்னி திருட்டுக்கு இது வரைக்கும் ஒரு குரல் கொடுக்கல. எந்த ஒரு அந்த 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 மருத்துவமனை அப்படியே தான் நடந்துட்டு இருக்கு. எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. இதுல என்ன ஆச்சரியமான ஒரு விஷயம் அப்படின்னா, அந்த டீமையே போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. ஆனா உச்ச நீதிமன்றம் சரியான ஒரு அடி கொடுத்திருக்கு. இல்ல அப்படி முடியாது. உங்க அதிகாரிகளே நீங்க போட்டுக்க முடியாது. அதிகாரிகளை மாத்தணும்னு சொல்லிட்டு. சோ இந்த மாதிரி கிட்னி திருட்டு நடக்குது. ஆனா நீங்க என்ன இத வந்து குற்றம்னு சொல்லிட்டு இருக்கீங்க? அதாவது இது வந்து அரசியலுங்க. என்ன மாற்றங்கள் வேணா எப்ப வேணா நடக்குங்க. இது குற்றமே கிடையாது. குற்றம் அப்படின்றது இந்த தமிழ்நாட்டுல வந்து என்ன குற்றம் நடக்குதோ அத பத்தி சொல்லுங்க.